என்ன பண்ணுறாங்க, நேரா வந்து நம்ம ராகவ் கிட்ட போய் பேச போகிறாங்க. ராகவ் வேலைக்கு போகிறாரு. "ஏன் ஏன் ராகவ் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக "இல்லை மது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, உங்ககிட்ட பேசினா தப்பாயிடும், தப்பாக நினைக்காத" அப்படின்றாங்க. "என்ன ராகவ் இப்படி மாறி போயிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே மாற்றங்கள்ந்து வரதானே செய்யும். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னோன்னே, நான் புரிஞ்சுக்கினேன் ராகவ். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு புரியுது. நான் இங்கே தங்கினதே வந்து அபிக்காக தான். அபி இவ்வளோ சொல்கிறாங்கன்னு தான் நான் தங்கினேன். வேறு ஒன்றும் இல்லை. நீ தப்பாக நினச்சிக்காதனோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. சரி ராகவ், உனக்கும் அபிக்கும் என்ன தான் பிரச்சனை? ஏன் 2 பேரும் விலகி இருக்கீங்க? அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவளை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அது அவளுக்கே தெரியாது. நான் அந்த அளவு நேசிக்கிறேன். அவளுக்கு நான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் தான் நீ வந்ததால் அவள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ தான் எனக்கு உதவி செய்வியா மது? அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வந்து அபி கூட நான் சேரணும். அபி கூட காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா மது அப்படின்னோன்னே, மதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி மது, உங்ககிட்ட நான் இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட பழகியிருக்கேன். முதல்ல ஆரம்பத்தில் அந்த ஒரு உரிமையில் நான் சொன்னேன். இப்போ நீ வந்து என் மனசில் வந்து இல்லை மது, என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா. அபி கூட தான் நான் வாழணும்னு விரும்புகிறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த பொண்ணுக்குமே வந்து இன்னொரு பொண்ணு கூட பழகினா பொறாமை வரும். அந்த பொறாமையை தூண்டி விட்டீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து அபி உன் கூட சேர்ந்துருவா அப்படின்னோடனே, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் ராகவ், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ என்கிட்ட நல்லா பேசு, நல்லா பழகு. அதை அபி பார்க்கட்டும். அபி பார்த்தானா கண்டிப்பாக பொறாமை வந்துடும். அப்புறம் என்ன, நம்ம வீட்டுக்காரர் வேற ஒருத்தருக்கு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவளால் தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் பொசசிவ்னஸ் ஓவர்லோட் ஆகி அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நீயும் அபியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க. இது நடக்குமா நடக்காதான்னு பார்த்துக்கோ அப்படின்னோடனே, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளும் வந்து உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவா பாரு. அதுக்கப்புறம் உன்கிட்ட சண்டை போடுவா, பிரச்சனை பண்ணுவா. அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரமாக உன்னை விட முடியாமல் கஷ்டப்படுவா அப்படின்னோடனே, ஐயோ இதெல்லாம் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் மது, நிஜமாலே எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் மது அப்படி சொல்லிட்டு கையை வந்து கொடுக்குறாரு. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கை கொடு, இவங்க 2 பேரும் கை கொடுக்குறத வந்து பார்த்துடுறாங்க. நம்ம வந்து அபி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஒரே நாளில் மதுக்கிட்ட சேர்ந்துட்டியா நீ? அந்த அளவு ஆயிடுச்சா அவங்களுக்கு? ச்சே, நான் ஒருத்தி இருக்கேன் வீட்டிலன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மதுக்கிட்ட இப்படி பழகுறீங்களா? உங்களுக்கு மது தான் முக்கியம் இல்லை? சே, எல்லாம் என் தலை எழுத்து, இதெல்லாம் பார்க்கணுன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. உடனே வந்து ராகு அங்கே வராரு. உடனே அபி கண்ணை தெளிச்சிட்டு, இவர்கிட்ட வெளிக்காட்டிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. என்ன அபி, நான் மதுக்கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் வந்து உனக்கு பிடிக்கல தானே அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எனக்கே பிடிக்காமல் இருக்குது. நீங்கள் பேசுகிறீங்க பழகுறீங்க, அது உங்கள் இஷ்டம். நான் இதில் என்ன சொல்கிற, கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. உடனே வந்து பொறாமை வருது. ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. சரி அபி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உன் இஷ்டம். இப்போ கூட நீ வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் மதுக்கிட்ட பேசவே மாட்டேன். நான் யார் வேணாம்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சே, இவ ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு நம்ம ராகவ். நானே உனக்கு சொல்லணுமா, பேச வேணாம்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு தெரியாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் வேறு ஒன்று பண்ணுறியா ராகவ், உன்னை பார்த்துக்கிற ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க நம்ம அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம அணுக்கு மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து கையை பிடிச்சி மதுக்கிட்ட கேட்குறாங்க. மது, என் தங்கச்சி இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறா. இந்த டைமில் நீங்கள் இருக்கிறது நல்லதில்லை, ப்ளீஸ் மது இங்கேருந்து போயிடுன்றாங்க. மது அதிர்ச்சி அடைகிறாங்க.